இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், இப்போ கபர்ஸ்தானில் வந்து சீரியல் லைட்டு போட்டிருக்கிறாங்க, ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக இந்த மாதிரி விசேஷ தினங்களில் ஷபே பராத் மட்டும் இல்லை, ஷபே பராத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல்லையும் சீரியல் லைட் இருக்கும், கபர்ஸ்தானில் ஃபுல்லாகவே சீரியல் லைட் இருக்கும். அது மாதிரி எல்லா விசேஷ தினங்கள், மேராஜ் இரவாக இருக்கட்டும், ரபியுல் அவல், இப்போ இந்த மாதிரி விசேஷ இந்த தினங்களில் வந்து அலங்கார சீரியல் லைட்லாம் போடுறாங்கல்ல, இது வந்து வீண் விரையாகாதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி இப்போ அந்த சீரியல் லைட்டு போடுறது வீண் விரையும் அப்படின்னு சொன்னால் அந்த காசை கொண்டு போய் நம்ம ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கலாம்ல. அப்போ அப்படிலாம் செய்யாமல் இப்படி அலங்காரப்படுத்துறது அப்படின்றது வந்து இஸ்லாத்தில் இருக்குதா சார்? பள்ளிவாசல்களில் நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட விசேஷ நாட்களுடைய இரவில் சீரியல் செட்டு லைட்டெல்லாம் போடுறாங்க, ஒரு அலங்காரம் செய்கிறாங்க, உண்மைதான். லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு, இந்த பராத்துடைய இரவு அன்னைக்கு, மேராஜுடைய இரவு அன்னைக்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க. காரணம், இது ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக. எப்போதும் போலேயே அந்த பள்ளியாசை இருந்தால் இன்றைக்கு சிறப்புக்குரிய இரவுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியாமல் போயிடும். எப்பவும் போல் வருவாங்க. ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் அந்த லைட் இருக்கும் பொழுது விசாரிப்பாங்க. ஏற்கனவே விவரம் தெரிந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி பராத் இரவு தான், இன்றைக்கி லேலத்துல் இரவு தான் எல்லாருக்கும் தெரியும். விவரம் தெரியாத அப்பாவி மக்கள் இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்பாங்க, ஏங்க இது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து புனிதமான இரவுங்க, பராத் இரவுங்க, அதனால தாண்டா. ஓ, இன்றைக்கி பராத் இரவா, சரி, இன்றைக்கி என்னங்க தொழுவணும், இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தகவல் அவருக்கு போய் சேருது. அவரும் பள்ளிக்கு வந்துடுறாரு. பள்ளிக்கு வராத மக்களையும் பள்ளிக்கு வருகை தருவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ஆகவே இதுவும் கூட ஒரு இபாதத்து தான். சீரியல் செட்டு போட்டோம்ல, அது ஒரு இபாதத்து. காரில் போய் தாவாவுடைய பணி செய்கிறோங்கிறாங்கல்ல, அப்போ காரில் போகிறதுங்கிற செலவு தானே, தாவாவுடைய பணிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த லைட்டு போகிறது தாவாவுடைய பணி தான். இதை கேட்ட பிறகு அவள் காரணத்தை கேட்குறா, நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அப்போ அதுவும் இபாதத்து ஆயிடுச்சு. சரி, சில பேர் கேட்குறாங்க, ஏங்க இந்த சீரியல் செட்டு பணத்தை ஏழை எல்லோருக்கு கொடுக்கலாமே அப்படி சொன்னால் தான் 4 பேர் ஆமாம் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு நினைப்பாங்களாம். அதுக்காக இதான் பரவாயில்லைங்க, வணக்கத்தையே விடுக்க சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கிறாங்க. எப்படி சொன்னால், ஒரு ஆள் 2வது தடவை ஹஜ்ஜு போனான்னு வைங்க, அவரை கூப்பிட்டு, நீங்கள் தான் ஹஜ்ஜு போயிட்டீங்கல்ல, அப்போ இது 2வது தடவையும் போகணும், அந்த பணத்தை உங்கள் மஹல்லாவுடைய எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, ஏழை குமர்கள் இருக்கிறாங்க, திருமணத்துக்கு கொடுக்கலாம்ல, கல்வி படிக்கிறது ஏழை மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். நம்ம வழங்கணும் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சில பேர்களுக்கு இருக்கும். சில வணக்கங்களில் தான் அந்த ஆர்வம் இருக்கும். சில பேர் இந்த மாதிரிலாம் ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும் ஆர்வத்தை எடுப்பார். அவர் போய் இதை நிப்பாட்டிட்டு ஏழைகளுக்கு கொடுங்க அந்த காசண்டா, ஏழைக்கும் கொடுக்க மாட்டார், ஹஜ்ஜுக்கும் போக மாட்டார். அப்படி தான் சில பேருக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கும். சில பேர் தர்மம் செய்வாங்க, கல்வின்ற தர்மம் செய்கிறாங்க, வேறு பசிக்குதுன்னா அந்த அளவு கொடுக்க மாட்டாங்க, கல்வின்னு வந்துலாம் கொடுப்பாங்க. சில பேருடைய மைண்ட் செட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதை நிறுத்திட்டு அதை செய்யணும் தேவையில்லைங்க. இதை செய்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அதையும் செய்யுங்க, அப்படி தான் சொல்லணும். சரி, இப்போ இந்த காசை கொண்டு போய் மற்றவங்க கொடுக்கலாங்கிறாங்களே, இப்படி கேட்கக்கூடியவங்ககிட்ட நான் கேட்குறேன், நீ அன்றாடம் ட்ரெஸ் போகிறான்னு வச்சுக்கிறேங்க, இப்படி கேட்கக்கூடிய ஒரு சட்டை 2000 ரூபா சட்டை வாங்கி போட்டிருப்பார். அவர்கிட்ட, ஏங்க 2000 ரூபா சட்டை போட்டிருக்கல, 500 ரூபா சட்டை வாங்கிட்டா 1500 ரூபாய்க்கு அவனுக்கு ஏழை கொடுக்கலாம்ல, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஏங்க 2000 ரூபா சட்டை வாங்கி போட்டிங்க? ஆனால் இப்படி கேட்குறது சீரியல் செட்டுக்கு கேள்வி கேட்டார்ல, அவர் 2000 ரூபா சட்டை தான் போட்டிருப்பார். சரி, உங்கள் செருப்பு எவ்வளோங்க காசு அப்படின்னு கேட்டால் 500 ரூபாய்க்கு போட்டேன். ஏங்க 50 ரூபாய்க்கு செருப்பு கிடைக்குதுங்க, 50 ரூபாய் செருப்பு வாங்கி போட்டு 450 ரூபாய் ஏழை கொடுக்க வேண்டியதானாங்க? சரி, 500 ரூபா கொடுத்தனால நிறைய உழைக்குதா? 50 ரூபா செருப்பாவது உழைக்கும் நீண்ட காலத்துக்கு. இப்படி கேட்க ஆரம்பித்தா யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க. அன்றாட உணவு எடுத்துக்கிறங்களேன், கறி எடுத்து சாப்பிட்றாங்கல்ல, நம்மகிட்ட இப்படி கேட்குறவர் கறி எடுத்து சாப்பிட்றாருல, அவர்கிட்ட நீங்கள் என்ன கறி எடுத்துக்க, ஆமாம் எவ்வளவு, 800 ரூபா ஒரு கிலோ. ஏங்க 800 ரூபா கொடுத்து நீங்கள் கறி வாங்கி அதை சமைச்சு 1000 ரூபா கிட்ட செலவழிச்சிட்டிங்கல்ல, சாம்பார் போட வேண்டியது தானே, 200 ரூபாயில் முடிஞ்சிருமாங்க. மீதி 800 ரூபா ஏழைகளுக்கு வேண்டியது தானே. எத்தனை ஏழைகள் உங்கள் இடத்துல பட்டினியாக கிடக்குறாங்க, சாப்பாடு இல்லாமல், கறி எடுத்து சாப்பிடணுமாங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் தானே. ஆனால் அவர் கறி எடுத்து சாப்பிட்றாரு, ஆனால் அப்போ ஏழைகளும் விட்டுறாரு. இந்த பள்ளியாசல் இந்த சீரியல் செட்டு போட்டுச்சுல, அதுக்கு தான் தத்துவம் பேசுவார், இந்த காசை ஏழைக்கு கொடுக்கலாமே அப்படிம்பார். அன்றாட இவர் தேவைக்கு அதிகமாக செலவழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வீடு கட்டுறது இப்படி கேட்குறாள் வஹாபி. அவரோட பணக்காரன் வீடு கட்டியிருப்பாங்க பாருங்கள், எத்தனை பேர் இருப்பாங்க வீட்டில்? 5 பேர் இருப்பாங்க. கீ போஷன் மே போஷன் எல்லாம் அலங்கார வீடு, பல கோடியை கொட்டி வீடு கட்டியிருக்கிறாங்க. ஏன் கட்டினீங்க? குடியிருக்க வீடு போதும்ல, மீது காசை ஏழைகள் ரோட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க.
எத்தனை ஏழை இருக்கிறாங்க, இதுவெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம இந்த சீரியல் செட்டு போட்டோம்ல, இதைத்தான் இந்த காசை கொடுக்கலாமே, இதுக்கு சில ஆயிரங்கள் தான் கொடுத்துருப்போம் இந்த சீரியல் செட்டுக்கு. ஆனால் இவர் வீடு தேவையற்ற வீடு, மாளிகை மாதிரி கட்டி வச்சுருப்பார், பல கோடிகள் கொண்டு வச்சுருப்பார், அதை மறந்துடுவார். அன்றாட உணவில் 1000 ரூபா செலவழிப்பார், ஏழைகளுக்கு உணவை பற்றி மறந்துடுவார். ஆனால் இப்போது நம்ம செய்கிறோம்ல சீரியல் செட், இது இஸ்ராஃபே இல்லை. அவர் செய்கிறது வேண்டாம் கூட இஸ்ராஃபாக இருக்கலாம், தேவையில்லாமல் வீடு கட்டிகிட்டு இருக்கிறது இஸ்ராஃபு தான். ஆனால் இது இஸ்ராஃப் இல்லை, இது தாவாவுடைய பணி. 4 பேர் இதை பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டு அந்த இரவுடைய பெருமையை நம்ம சொல்வதற்கு, தாவாவுடைய பணியை செய்வதற்கு இது காரணமாக இருக்கிறது. ஆகவே சீரியல் செட்டு போட்டது கூட ஒரு வணக்கமாகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.